வணக்கம், வெல்கம் டு சுவை சிக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சில்லி சிக்கன் தாங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், இது வந்து கடையில் வாங்கின சில்லி சிக்கன் பவுடருங்க. கரம் மசாலா தூள், இதெல்லாமே சேர்த்து ஒரு ஸ்பூன் அந்த அளவுக்கு எடுத்தாவே போதும். நம்ம செய்கிற அரை கிலோ சில்லி சிக்கன் கரெக்டாக இருக்கு. இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திருக்கிறேன், பச்சை மிளகா, மல்லி இலை, கருவேப்பில் எல்லாமே எடுத்துருக்கேன். ஒரு முட்டை ஒன்று ஊற்றி பிசைஞ்சுக்கலாங்க. மல்லித்தூள், சீரகத்தூள், கறி மசாலா தூள் கூட கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன். நான் வீட்லேயே அரைக்கிறது. எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாக பிசைஞ்சிட்டு உப்பு சேர்த்திக்கணும். கடையில் வாங்குற தூள் கொஞ்சம் இருக்கும், ஆனால் நம்ம சேர்த்துற தூளுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சமாக காய வச்சுக்கலாங்க. ஏன்னா தண்ணி திரும்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் சில்லி சிக்கன் செய்வேன். ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, என்னோட ஈசி கலர் கோலம், இல்லத்தரசி கோலம், அந்த 2 சேனலையும் பாருங்க. அதில் தைப்பூசம் ஸ்பெஷல் கோலம் கொடுத்துருக்காங்க. வேற அளவுக்கு வச்சு எடுத்துட்டோம்னா போதும். ஒரு அதிகபட்சம் ஒரு 4 நிமிஷத்துலேயே வெந்துரும். கிட்டத்தட்ட நல்லா பரட்டி எடுத்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா போதும். நல்லா இருக்கும். சிம்லேயே வேக வைக்கணும். அப்போ தான் சிக்கன் முழுமையாக வெந்து வரும். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி சில்லி சிக்கன் செஞ்சு பாருங்க. ஆனால் இது எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. ஏன்னா மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப பக்கத்தில் நிற்காம கொஞ்சம் தள்ளி நின்று செய்யுங்க. கடையில் வாங்குறது கொஞ்சமாக சாப்பிடுவோம், வீட்டில் செஞ்சால் ஓரளவுக்கு நல்லா சாப்பிடுவோம். அதனால் வீட்டில் செய்வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.